வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சபரிமலை போயிருந்தேன். ஸோ சபரிமலை போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சு, நான் எப்படி சபரிமலைக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் சென்னையிலேருந்து சபரிமலை போகிறதுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ டேரெக்டாக வந்து செங்கனூரில் வந்து இறங்கிட்டேன். செங்கனூருக்கு வந்து நான் எப்படி வந்தேன் பார்த்தீங்கன்னா, சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரலிருந்து செங்கனூருக்கு ட்ரெயினில் வந்தேன். செங்கனூருக்கு வரதுக்கு வந்துட்டு எனக்கு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 550 ஸ்லீப்பருக்கு காஸ்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இப்போ நீங்கள் ஏசியில் வந்தீங்க 1200 ஆகும். செங்கனூரில் இறங்கின முன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வெளியே வந்தீங்கன்னா பஸ் இருக்குது. பம்பாக்கு வந்துட்டு இங்கே எவ்ரி 15 மினிட்ஸ் பஸ் இருக்கும் சீசன் டைமில். நான் சீசன் டைமில் எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு டேரெக்டாக பம்பாக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. இந்த பம்பா போகிறதுக்கு இந்த பஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 160 வாங்குறாங்க. இப்போது நான் வந்துட்டு நான் சீசன் டைமில் ஸ்பெஷல் பஸ் விட்டதுனால அது மேலே வந்துட்டு +20 போட்டு 180 ருபீஸ் வாங்கினாங்க என்னோடய டிக்கெட்டுக்காக. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் வந்துட்டு இப்போ டேரெக்டாக வந்துட்டு ட்ரெயினில் வந்து இறங்கி இங்கே சாப்பிட்டுட்டும் போகலாம். இல்லை நீங்கள் டைம் உங்களுக்கு பத்தலைன்னா ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு விற்றுட்டு இருக்காங்க. தோசைனா 60, மசாலா தோசை 60 விற்றுட்டு இருந்தாங்க, இட்லி விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ரெயின்லேயே சாப்பிட்டு வந்தனால நான் வந்தோடனே பஸ்ஸை பிடிச்சி ஏறிட்டேன். இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9:15 எனக்கு பஸ்ஸில் ஏறினேன். இப்போது நான் பம்பாவில் போய் இறங்குற டைம் எத்தனை மணி ஆகும் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடும். அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்துட்டு ரோடு வந்து ஸ்ட்ரைட் ரோடு கிடைக்காது. ஸ்ட்ரைட் ரோடு இல்லை. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரைட் ரோட்ஸ் இருக்கும். பட் இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்துட்டு கர்வ் ரோட்ஸாக இருக்கும், வளைஞ்சு ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஹில்ஸில் போகிறனால வந்துட்டு பஸ் டிரைவர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக போக மாட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு 3 to 3.5 hours ஆகும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50-60 ஏக்கருக்கு பைனாப்பிள் ஃபார்ம் இருக்குது. அங்கே பைனாப்பிள் ஃபார்மை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் ஃபார்ம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு எங்கேயுமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்த சபரிமலை ரோட்டில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பைனாப்பிள் ஃபார்முக்கு நடுவில் தான் இந்த ஹில்ஸ் ரோட் போயிட்டுருக்கு. பார்க்கவும் வேறு லெவலில் வந்து சூப்பராக வருது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இந்த பாதையில் போகும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு பிரேக் கொடுத்தாங்க. எங்கே வந்துட்டு பஸ் டிரைவர் ஸ்டாப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோட்டல் பக்கத்தில் சின்ன கடையில் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு வேளை காலையில் சாப்பிடாம வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு இங்கே பரோட்டா, புட்டு, கடலை, அந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்தி, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கிது. இங்கேருந்து 60 to 70-80 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கிது. அப்புறம் வந்துட்டு லெமன் சோடா கிடைக்கிது. அதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த வெயிலுக்கு வந்துட்டு குடித்தா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு ஹால்ட் போட்டு குடிச்சிட்டு போங்க நண்பர்களே. அப்படியே கிளம்பி கிட்டத்தட்ட பம்பா கிட்ட நெருங்கிட்டோம் நம்மளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்பாருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் நிற்கிது. அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ க்ரௌடானு சொல்லி என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு க்ரௌட் வந்துருக்கு சபரிமலைக்கு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பம்பாவுக்கு இறங்க போகிறோம். நான் வந்துட்டு பஸ் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:15 இருந்தது. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆக போகுது. நான் இறங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 to 3.5 hours ஆகிடுச்சு இந்த ஜேர்னி. ஸோ இப்போ ஏப்ரல் மாதத்தில் வந்தீங்கன்னா க்ரௌட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலே க்ரௌட் வந்துட்டு சீசன் டைம் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரியோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% தான் க்ரௌட் இருந்தது. இங்கே இறங்கி இப்போ நம்ம பம்பா ரிவருக்கு நடந்து போக போகிறோம். ஃபைனலாக பம்பா ரிவருக்கு நம்ம வந்துட்டு பம்பா நதியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. நார்மலாக டிசம்பர், நவம்பர், ஜனவரியில் இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது. இந்த பம்பா ரிவரில் தான் எப்போவுமே சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் இங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் சபரிமலைக்கு இங்கே நடைபாதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானும் இங்கே ஒரு 15 to 30 மினிட்ஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது கிளம்பி ஒரு வேளை டிஃபன் சாப்பிடாதவங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமும் கிளம்பலாம், டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சில பேர் வந்துட்டு ஸ்டேஷன்லேயே சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை நம்மளே, இப்போ நம்ம வந்துட்டு நெய் இருக்குது, நெய் தேங்காய் கொண்டு போய்ட்டு ஒரு பாத்திரத்தில் போகிறதுக்கு நெய் தூக்கு இருக்குது. அந்த நெய் தூக்கு இங்கே வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு வந்து 10 ருபீஸ் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாங்க. இதுவே வந்துட்டு சபரிமலையில் வாங்கினீங்க எனக்கு ஒரு 40 to 50 ருபீஸ்க்கே இதே சைஸ்க்கு கிடைக்கிது. நண்பர்களே, நீங்கள் வந்துட்டு சபரிமலை வரும்போது ஒரு வேளை வந்துட்டு நெய் இது பண்ணுறதுக்காக நெய் கொண்டு போகிறதுக்காக பாத்திரம் வேணும்னா இந்த மாதிரி வந்துட்டு பம்பாவில் வாங்காத நண்பர்களே. இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் சபரிமலை போனீங்கன்னா அங்கே 40 to 50 ருபீஸ்க்கே நல்ல பாத்திரமாகவே கிடைக்கிது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 பார்த்திங்கன்னா நம்ம பம்பாலேருந்து சபரிமலைக்கு நடந்து போகிற வீடியோ தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.